10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷாத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்ட் மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷாத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா பிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். ஃபுல் பார்ட் டைம் சேர்க்கைக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிராப். புதிய பிரம்மாண்டமான ஆஃபர். பதிவு கட்டணம் வெறும் 1000 பைசா மட்டுமே. இடங்கள் மிக குறைந்தது. இப்போது சேருங்கள். ஒரு நகரம், அதிகரித்த ஒலி, வீதியில் ஓடும் வண்டிகள், அலுவலகம், பள்ளி, வீடு, ஒவ்வொரு இடமும் பதட்டம், அவசரம், ஏற்பாடுகள், முடிவுகள், எதிர்பார்ப்புகள். ஒரு மனிதன், முகத்தில் கவலை, கண்களில் தூக்கமில்லாத சோர்வு. அவன் தனது தொலைபேசியில் மெசேஜ்களை பார்த்துக்கொண்டு, கணினியில் இமெயில்களை திறக்க, ஒரு காகிதத்தில் டூ லிஸ்ட் எனும் வரிசை, முடிவில்லா பணி. நேரம் ஓடுகிறது, மனம் பதற்றத்துடன். அவன் ஒரு திடீர் அழைப்பை பெறுகிறார், முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. அவன் வீட்டிற்கு வந்து, குடும்பம், குழந்தைகள், அவர்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், மனதில் பதட்டமும் குழப்பமும். இவையெல்லாம் ஒரே நேரத்தில் மூழ்கி, அவன் மூச்சு எடுக்க முடியாத நிலையில் அழுத்தம் அதிகமாகிறது. இதிலிருந்து பசுமை புல்வெளியில் ஒரு மெதுவான நகர்வு. சூரியன் உதயமாகிறது, பறவைகள் கூவும் ஒலி, ஒரு நதிக்கரை, மெதுவாக ஓடும் நீர். இயற்கையின் அமைதியை உணரும் ஒரு மனிதன் காற்றை சுவாசிக்கிறார், கண்களை மூடுகிறார், அமைதியை அனுபவிக்கிறார். இருண்ட பதற்றம் மெதுவாக ஒளிக்கு மாறுகிறது. இங்கே டெயில் கார்னிகியின் ஹவ் டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் என்ற புத்தகத்தின் வலிமையான கருத்துகள் ஒளிப்படமாக விரிகிறது. நம்முடைய வாழ்வில் கவலை என்பது இயல்பானது, ஆனால் அதை விடுவது என்பது தேர்வாகும் என உரையாளர் மெதுவாக சொல்லத் தொடங்குகிறார். நாம் எப்போதும் எதிர்பார்க்கும் எதிர்காலம், கடந்த காலம், இவை இரண்டையும் மனதில் வைத்துக் கொண்டு வாழ்வது நம்மை பதற்றத்திற்கும் பயத்திற்கும் ஆளாக்குகிறது. ஆனால் டெயில் கார்னிகி கூறுவது, டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். நாம் வாழும் ஒவ்வொரு நாளையும் தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் போல பார்த்து அந்த நாளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். இப்போது காட்சி மாறுகிறது. ஒரு மாணவர் தேர்வுக்கான பதற்றத்துடன், நூல்கள், நோட்டுகள், கணினி ஆல் ஸ்கேட்டர்ட். அவன் மனதில் கவலை, நான் தோல்வி அடைவேன் என நினைக்கிறேன். இப்போது அவன் அந்த கவலைக்கு எதிராக வர்ஸ்ட் கேஸ் சினரியோ என்ன? தோல்வி. அதை ஏற்றுக்கொண்டு அதனுடன் என்ன செய்யலாம் என்பதை ஆராய்கிறான். நாம் கவலைப்படுகிறோம், ஆனால் அதற்கான மோசமான முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் முதல் படி என உரையாளர் சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி நாம் செய்யக்கூடியவற்றை செய்ய ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஒரு அலுவலகத்தில் ஒரு தொழிலாளி, வேலை பிரச்சினைகள், மேலாளர், டெட்லைன், ஆல் பிரஷரிங். அவன் ஒரு நிமிடம் ஓய்வெடுத்து ஒரு காகிதத்தில் நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என எழுதுகிறான். நான் என் கவனத்தை இன்று செய்ய வேண்டிய ஒன்றில் மட்டும் செலுத்துகிறேன் என மனதில் உறுதி. டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் எனும் உரை திரையில் ஒளிர்கிறது. மீண்டும் ஒரு குடும்ப காட்சி. தாயார், வீட்டு பணிகள், குழந்தைகள், கணவர், ஆல் நீட்ஸ். அவள் ஒரு நிமிடம் நின்று கிராட்டிட்யூட் ஜேர்னல் எழுதுகிறாள். நான் என்னவெல்லாம் பெற்றிருக்கிறேன் என சிந்திக்கிறார். நன்றி உணர்வு மனதில் மலரும்போது கவலை குறையும் என உரையாளர் சொல்கிறார். Gratitude is the antidote to worry. இப்போது இயற்கை காட்சிகள், பசுமை, மலர்கள், மழைச்சாரல், தெருவில் நடக்கும் மனிதர்கள், உற்சாகம், சிரிப்பு, வீடுகளில் கொண்டாட்டம். ஒவ்வொரு காட்சியும் லெட்டிங் கோ எனும் ஸ்மூத் டிரான்சிஷன்ஸ் மூலம் பதற்றம் மெதுவாக அமைதிக்கு மாறுகிறது. நாம் நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள மைண்ட்ஃபுல்னஸ், பிரீதிங், மெடிடேஷன் ஆல் ஹெல்ப்ஃபுல் டூல்ஸ் என உரையாளர் மெதுவாக விளக்குகிறார். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்போதும் பதற்றம், விருப்பம், எதிர்பார்ப்பு, ஆல் தீஸ் ஆர் எண்ட்லெஸ். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளையும் கம்பார்ட்மெண்ட் ஆக பார்த்து வர்ஸ்ட் கேஸ் சினரியோ ஐ ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வுடன் வாழ்தல் நம்மை அமைதிக்கு, மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லும். அடுத்த காட்சியில் மாணவர்கள், தொழிலாளிகள், குடும்பங்கள், நிறைய மனிதர்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய கவலைகளை, பதற்றங்களை தற்காலிகமாக கைவிட்டு இயற்கையில், உறவுகளில், நட்பில், சந்தோஷத்தில் நிம்மதியாக இருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் உங்கள் கவலைகளை கையில் வைத்திருக்க வேண்டாம். அதை விட்டுவிட்டு இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கவனியுங்கள் என உரையாளர் வலியுறுத்துகிறார்.
ஒரு நாள் கம்பார்ட்மெண்ட், worst கேஸ் சினரியோ acceptance, gratitude இவை மூன்றும் நம்மை worry இலிருந்து peace க்கு அழைக்கும். என் வாழ்வில் நான் எப்போதும் இந்த மூன்று கருத்துக்களை கடைபிடிக்க முயற்சிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களும் தொழிலாளிகளும் குடும்பங்களும் ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்களை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவை அளிக்க முடியும். காட்சி: ஒரு பெரிய குடும்பம், நண்பர்கள், all celebrating, smiling, laughing, nature, music, art, all blending. சூடான, ஒளிரும் விஷுவல்ஸ் அந்த அமைதியான, உற்சாகமான மனநிலையை காட்டுகிறது. உரை திரையில் ஒளிர்கிறது. Stop worrying and start living. நாம் அனைவரும் வாழ்வில் சவால்களை எதிர்கொள்கிறோம். பதற்றம், கவலை, பயம், all natural. ஆனால் அதை விடுவதை நாம் தேர்ந்தெடுக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் கவலைகளை கம்பார்ட்மெண்ட் இல் வைக்க, worst கேஸ் acceptance ஐ முயற்சிக்க, நன்றி உணர்வை வளர்க்க, இந்த மூன்றையும் உங்கள் வாழ்வில் அமல்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, உற்சாகம் all will blossom. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற இன்று ஆரம்பியுங்கள். உங்கள் worry ஐ விடுங்கள். உங்கள் inner peace ஐ embrace செய்யுங்கள். உங்கள் குடும்பம், நண்பர்கள், உலகம் all will shine brighter. நீங்கள் worry இலிருந்து peace க்கு நகரும்போது உங்கள் வாழ்வில் புதிய ஒளி, புதிய மகிழ்ச்சி, புதிய உற்சாகம் all will come. Stop worrying and start living. உங்கள் வாழ்க்கை இன்று ஆரம்பிக்கிறது. இந்த உரை நீண்டகாலமாக, மெதுவாக, அமைதியாக, ஊக்கமளிக்கும் நடையில் உங்களை பதற்றத்திலிருந்து அமைதிக்கு தள்ளும் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு உரையும் உங்கள் மனதில் அமைதியை, நிம்மதியை, நன்றி உணர்வை வளர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.